எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெச் பைலோரை அப்படிங்கிற பாக்டீரியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹெச் பைலோரை அப்படிங்கிறது நம்ம இரைப்பையை பாதிக்கக்கூடிய ஒரு கிருமி. இந்த கிருமி இரைப்பையில் ஒரு நாள் பட அது ஆக்குபை பண்ணிட்டு அந்த இரைப்பையில் உள்ளினுள் பல மாற்றங்களை உருவாக்குது. ஸோ இதில் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இரைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். ஆனால் அதை நம்ம இரைப்பையை பாதிக்காத அளவுக்கு அந்த இரைப்பைக்கு உள்ளே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். இந்த மியூகோபாலிசாக்கரைட் லேயர் என்று சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை இந்த கிருமி மெயினாக டேமேஜ் பண்ணிடுது. இது தவிர ஒரு அன்இன்ஹிபிட்டட் செக்ரீஷன் ஆஃப் ஆசிட், அதாவது நார்மலாக ஆசிட் சுரப்பு நம்முடைய ஜீரணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு உண்ணும் டைமை பொறுத்து அந்த சிச்சுவேஷனில் அது மேக்சிமம் இருக்கும். மற்ற டைம்லலாம் ஒரு பேசல் செக்ரீஷன் இருக்கும். ஆனால் இந்த கிருமி இந்த ஜி செல்ஸ்னு ஒரு செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால கண்டினியூஸாக ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் லேயரை டிஸ்டர்ப் பண்ணுறது மூலம் இந்த ஆசிட் உள்ள போய் அந்த இரைப்பையை அரிக்க ஆரம்பித்து அதிலிருந்து அல்சர், புண்ணு போன்றவைகள் உருவாக ஆரம்பிக்குது. இது தவிர நாள்பட இருக்கும்போது அந்த செல்லுலர் லெவலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒரு சிலருக்கு புற்றுநோயாக கூட உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது.